ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எஸ்கியூவில் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு சாம்பிள் டேட்டா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய மிக்ஸ்டாக கேரக்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் வந்து மிக்ஸ்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். கேரக்டர்ஸ் தனியாக வந்து நம்பர்ஸ் தனியாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். ஸோ ட்ரான்ஸ்லேட்டில் டிஏ ஃபஸ்ட் டாக்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட டார்கெட். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கேரக்டர்ஸ் வந்து நான் எடுக்க போகிறேன். இன்புட்லேருந்து நம்ம நம்பர்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கேரக்டர்ஸ் மட்டும் கிடச்சிரும். ஸோ நம்பர்ஸ் மட்டும் எப்படி ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 0 to 9 இந்த நம்பர்ஸ் தான் இருக்குது இல்லையா, ஒரு 10 டிஜிட்ஸ் நம்பர் தான் இருக்குது டோட்டலாகவே. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் 0 இருக்கோ அது கரஸ்பாண்டிங்காக நான் ஏதாவது சம் வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ணணும். அதேமாதிரி எங்கெல்லாம் 1 இருக்கோ அது கரஸ்பாண்டிங்காக அதுக்கு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போகிறேன்னா சேம் வேல்யூவாக செட் பண்ண போகிறேன். ஸோ அதை 10 டிஜிட்ஸ் 0 மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் எல்பேட் யூஸ் பண்ணி நான் 10 டிஜிட் மென்ஷன் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் நம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து எனக்கு 0வாக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலலாம் எனக்கு நம்பர்ஸ் இருந்துச்சோ அந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 0 வந்து ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. நம்ம ரீப்ளேஸ் யூஸ் பண்ணி இந்த ஜீரோஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். ஆரக்கிளில் இருக்கக்கூடிய ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதுதான் என்னோடய இன்புட். எங்கெல்லாம் 0 இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிவிடு அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இப்போது நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக அதை ஃபைண்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடு. ஸோ கேரக்டர் மட்டும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஐடென்டிஃபை பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு நம்பர்ஸ் கிடச்சிரும். ஸோ இதுக்கு வந்து நான் சேம் அகெயின் நான் வந்து இதோட ட்ரான்ஸ்லேட்டே தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து சேம் சினாரியோ. ஸோ இந்த சினாரியோவே அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே நம்பர்ஸ் போகிறேன், லெட்டர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்க போகிறேன். டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா A to Z இந்த கேரக்டர்ஸ் தான் இருக்குது இல்லையா, 26 கேரக்டர்ஸ் இருக்குது. எல்லாமே லோவர் கேஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து இங்கே என்ன பண்ணணும், இந்த டேட்டா வந்து நான் லோவராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் எனக்கு கேரக்டர்ஸ் வருதோ அது எல்லாத்தையும் எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ டோட்டலாக வந்து 26 கேரக்டர் இருக்குது. ஸோ 26 கேரக்டர் நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஏ வந்துச்சுன்னா எக்ஸா மாற்று, பி வந்துன்னா எக்ஸா மாற்று, எந்த கேரக்டர் வந்தாலும் அது எக்ஸா மாற்றுன்றதை மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ எக்ஸை ரிமூவ் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் வந்து நமக்கு நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கும்.